நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி சொல்லுப்பா. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, விதவிதமான சாப்பாடு. நண்பர்களே, இன்னைக்கு பக்தர்களே பார்த்தீங்கன்னா, பக்தனுக்கு இந்த சுவாமிகளே இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு என்னன்னா, நிறைய பல வகைகள் இன்னைக்கு குவிந்த வண்ணமாக இருக்கிறது. நம்மளுக்கு என்னன்னு தெரியல. பூரா விருந்தாடி வந்தாங்க நண்பர்களே. பூரா என்னுடைய கொழுந்தி அம்மார்கள், அதாவது என்னுடைய கொழுந்தியா, என்னுடைய மனைவியாரோட கூட பிறந்த சகோதரி 2 பேர் வந்தாங்க. ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க இந்த பழங்கள் வாங்கிட்டு வந்தாங்க, கருப்பு திராட்சை. ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா இந்த பழங்கள் வாங்கிட்டு வந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அப்புறம் இது தயிர் நான் வாங்கினது, அவங்க வாங்கிட்டு வரல. அப்புறம் இது சோறு, இதெல்லாம் நம்ம வீட்டில் சுட்டது. சார் நம்ம வீட்டில் செஞ்சது. வாட்ரு, அப்புறம் இலை ஓசி இலை. ஆமாம், இலை எங்கே வேணால் நம்ம ஹோட்டலில் திவ்யா ஹோட்டலில் வாங்கினது, ஊமிச்சோளம் திவ்யா மிஸ்ஸில் வாங்கினது. ரொம்ப நாள் வாங்கலை. இன்னைக்கு போய் வாங்க எடுத்து நம்ம மகராசன் சொன்னார். திவ்யா ஹோட்டல் என்றென்றும் நம்ம எப்போயுமே நம்ம அந்த கடைக்கு சப்போர்ட்டு தான். சூப்பராக சாப்பிடு. உனக்கு என்ன வேணுமோ சாப்பிடு நண்பர்களே. இப்போ என்ன சாப்பிட போகிறோம்னா, தரமான ஒரு சாப்பாடு தான் இப்போ சாப்பிட போகிறோம். இது தயிருக்கு இருக்கட்டேன்னா, கடைசியில் ஃபினிஷிங் பண்ணுறத தயிருக்கு. இப்போ வந்து என்னென்னா, பிதுக்கு பயிர் சாம்பார். எனக்கு பிதுக்கு பயிர் சாம்பார் நண்பர்களே இப்போ சாப்பிட போகிறது. நம்ம கரண்ட் இல்லையாடா. பிதுக்கு பயிர் சாம்பார் ரொம்ப பிரமாதமாக இருக்கு நண்பர்களே. அது சுட்டு பொசுக்குது, எனக்கு எச்சி விடுது நண்பர்களே, பசி தாங்கலை. அடாடா, அது என்ன மாதிரி ஒரு டேஸ்ட்டு. ரொம்ப பசிதான். மதுக்கு 2 நாளைக்கு நீ ஒன்றும் பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா கோதுமை தோசை நண்பர்களே. கோதுமை மண்டையில விட்டு அதை மைக்ல சொல்லக்கூடாதா? உண்மையிலே புது பயிர் சாம்பார் அது இனிமேல். அம்மா தரமாக இருக்குடா, சூப்பராக இருக்குடா, நல்லா இருக்குடா. சாப்பிடா. ஆஹா, என்ன சூப்பராக இருக்கு. இங்கே சாம்பார், புதுக்கு பேர் சாம்பார் பார்த்தீங்கன்னா, புதுக்கு பேர் மொச்சை பயிரை நைட்டில் ஊற வச்சு காலையில் பிதுக்கிட்டு ஒரு நாள் முழுக்க காய வைக்கிறேன். காய வச்சு மறுநாள் அந்த பிதுக்கின பயிரில் மஞ்சப்பொடி தரணும். என்னம்மா, மஞ்சப்பொடி தர நல்லா உணர வச்சு காய வச்சுக்கணும். காய வச்சு மறுநாள் காலையில் எந்திரிச்சு சாம்பார் வச்சோம்னா அடாடாடாடாடா. ஏம்மா அந்த ரெசிபியை மட்டும் சொல்லுமா, இப்படி ப்ளீஸ் எனக்காண்டி சொல்லு. கருப்பு மொச்சையை வாங்கி முதல் நாள் நைட்டு ஊற வச்சிடணும். அதை வந்து மறுநாள் காலையில் பிதுக்கி எடுத்துடணும். எடுத்து அந்த பருப்பில் வந்து மஞ்சத்தூளை தடவி நல்லா காய வச்சிடணும். மஞ்சத்தூள் லைட்டாக சொல்லு. லைட்டாக மஞ்சத்தூள் தடவி காய வச்சிடணும். ஒரு நாள் ஃபுல்லாக காய்ஞ்ச உடனே, இப்போ நீங்கள் வெள்ளிக்கிழமை சமைக்க போகிறீங்கன்னா புதன்கிழமை நைட்டே ஊற போட்டுருங்க. வியாழக்கிழமை பிதுக்கி காய வச்சுருங்க. வெள்ளிக்கிழமை அதை சாம்பார் வைங்க. எப்படி சாம்பார் வைக்கிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த பருப்பை வேக போட்டுருங்க. லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா 3ஐயும் அந்த பருப்போடு போட்டு வேக வச்சுருங்க. வேக வச்சுட்டு அதை தனியாக தூக்கி வச்சுருங்க. தூக்கி தனியாக வச்சுட்டு கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் இதுகெல்லாம் போட்டு தனியாக கூட்டி வச்சு குழம்பு நல்லா கொதிக்க விட்ருங்க. அதுக்கப்புறமா இந்த பருப்பை தூக்கி ஊற்றிடுங்க.
இந்த பருப்புலேயே போட்டு வேக வச்சிங்கன்னா பருப்பு ஃபுல்லாக குழஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு பூரா பாருங்கள் அப்படியே அப்படியே இருக்கு பாருங்க. இந்த பருப்போடையே காயெல்லாம் போட்டு வேக வச்சிங்கன்னா அந்த பருப்பே தெரியாது, ஃபுல்லாக குழஞ்சிரும். அதனால் தனித்தனியாக வேக வைக்கணும். அவ்வளோதான் நண்பர்களே. கடைசியில் வெங்காயம் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சிடணும். அவ்வளோதானா? அவ்வளோதான், சிம்பிள். கலந்து அப்படி திராட்சா பரவாயில்ல நண்பர்களே. இந்த வெயிலுக்கு பழங்கள் நானும் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா. பா பா இதை தொட்டு பாருவே, சும்மா சாஃப்டாக இருக்கு. என் மதனியார் பேர் வந்து பிச்சையம்மா. அவங்க வாங்கிட்டு வந்து இந்த கருப்பு திராட்சை, ஏன்னா அவங்க கருப்பு தான், அதனால் கருப்பு திராட்சைங்க இந்த ஸ்வீட்டு இந்த பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. இன்னொரு குழந்தைய வந்து காயத்ரி, அவங்க வந்து இந்த வெள்ளை திராட்சை வாங்கிட்டு அவங்க வெள்ளை வெள்ளைன்னு இருப்பாங்க, வெள்ளை திராட்சை. அதனால் ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. அவங்க கலருக்கு தக்கன வாங்கிட்டு வந்துருக்காங்க போல். நக்கலா? நக்கல்ல, உண்மையே சொன்னேன். அதே ஏடா 2 பேருமே கூட பிறந்த சகோதரி நண்பர்களே. அம்மா விஜய் அம்மா பெருசா இல்லை நீ பெருசாம்மா? எல்லாத்தையும் கூட இப்போதான் பெருசாலி மாதிரி இருக்கான். இப்போதான் பெருசு பெருசாலியா? குண்டா இருக்கான்ல. எல்லா அம்மாவை விட நான் தான் கடைசியில். குட்டியா? குட்டி பாப்பா, எப்படி கட்டி பாப்பா, குட்டி பாப்பா. போதும். சாமி ரொம்ப பேசாத சாமி. இப்ப எங்க அப்பா தயிரை ஊற்றி அடிக்க தயிர் கொஞ்சம் வைங்க, விட்டு அடிச்சிடாதீங்க சுவாமிகளே. வைக்கிறேன், இந்த ஒரு தோசை வச்சுருக்கேன் உனக்காண்டி. தேவையெல்லாம் பேசாத, பசி கடுமையான பசி. தோசையை சாப்பிட்றலாமே. ஐயோ சொல்லாமல முதல்ல. இந்த சாப்பிட்டேன், இப்போ விட்ட மாட்டேன். போதுமா தயிர்? இந்த தயிரில் லைட்டாக ஒரு வாய் சாப்பிட்டு தனியாக, அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் மிக்ஸி பண்ணி சாப்பிட்ற டேஸ்ட்டுக்கு போடுறேன். தோசைக்கு சாம்பார் இல்லையா அவ்வளோண்ணா. பச்சை மொச்சை பயிர் குழம்பு இருக்கு அப்படியே. அப்போ நீ சாப்பிடு. பச்சை மொச்சை பயிர் குழம்பு நேற்று வச்சது நண்பர்களே. அதை உங்கள் அம்மா குத்தி கொடுத்துடு. பாவம் கொடுத்து விடு. அதெல்லாம் எங்களுக்கு வேணாம், நாங்கள் வெறும் தோசையவே சாப்பிட்டுக்கிறோம். எங்கள் அம்மாவுக்கு இன்றைக்கி வச்ச குழம்பு கொடுத்துருவேன், உங்கள் அம்மாவுக்கு நேற்று வச்ச குழம்பு கொடுத்துருவேன். சரியா? இப்படி சொன்னால் என்ன நண்பர்களே நடக்கும்? எங்கள் அம்மாவுக்கு நேற்று வச்ச குழம்பு கொடுப்பான், இவங்க அம்மாவுக்கு இன்றைக்கி வச்ச குழம்பு. இதுதான் இந்த உலகத்தில் வரமுறை, இதுதான் நடக்கும். பழசில் இருக்க டேஸ்ட்டு புதுசில் இருக்காது ஐயா. சூப்பாக அப்படியும் இந்த குழம்புல இந்த புதுக்கு போய் சாம்பாரும் தயிர் ஊற்றி அடிக்க டேஸ்ட் அடடா. ஒரு உள்ள திராட்சை பழத்தையும் தின்னு சளி பிடிக்கும். பிடிக்குது, அப்புறம் சளி பிடிக்குமா பிடிக்காது. நான் இந்த பொண்ணே வந்தா சாப்பிட்டேன். அப்புறம் உனக்கு பிடிச்ச இப்போ அம்மா சோறு இருந்தால் சோறு இருக்கா, சோறு பட்டி பிள்ளை கொடு, தயிர் சோறு. சரியா? ப்ளீஸ் ஒரே ஒரு பாய் குடி. பிடிக்கவா? சாப்பிட்டு என் புள்ள நீ கேட்டு நான் உன்னிட்டு என்னடா இல்லைன்றீங்க அப்பா என் தங்கமே. நான் சம்பளம் கேட்குறேன், என்ன கொடுக்க மாட்டாரு நண்பர்களே. கேமராமேனுக்கு சம்பளம் கொடுக்காம எப்படி வீடியோ எடுக்கிறதுனே தெரியல. இப்போ கூட என் கை உன் கைக்குள்ள தான் இருக்குது, தெரியுதா? அப்படியே சொல்லிக்கிற வேண்டியது. பிரகாஷ்ராஜ் டைலாக்கா? அப்பா அப்பா
நீ ஆஃபீஸ் வர சொல்லுவீங்க, வயலுக்கு வாடாடுவீங்க. அங்கே வந்தால் எனக்கு முன்னாடி எல்லா வேலையும் பார்ப்பாங்கப்பா. அப்படியே எனக்கு அப்படியே அசிங்கமாக இருக்குப்பா. எல்லாரும் பார்ப்பாங்க ஒரு மாதிரி. அப்புறம் பேருங்களோட கூப்பிடுவீங்க, டேய் வாடா வாடான்னு கூப்பிடுவீங்க. நானும் வருவேன்ப்பா. வந்து முடிச்சோன்னே அந்த கேரை போட விடாது நீங்களே அடித்து வின் பண்ணிடுவீங்கப்பா. சூப்பரா சூப்பரானு சொல்லுவீங்கப்பா. அப்போ எனக்கு வலிக்கும் பாரு ஒரு வலி அப்பா. அப்புறம் எல்லாமே விட்டு கடைசி சொல்ல ஒரு டைலாக், அப்பா அப்பா என்னடா இப்போ கூட எங்கள் கை உன் கைக்குள்ள தான்ப்பா இருக்கு அப்படின்னு டைலாக் தான் உனக்கு. அது மாதிரி தான் உங்கள்கிட்ட நான் மாட்டி முடிக்கிறேன். நல்லா நடிக்கணும். நன்றாக நடிக்கிறாய் மகனே. அப்பா ம் அப்பா இருப்பா. கொஞ்சமாக குடி மகளே. அது ம் குடிச்சிட்டு ம் சொல்லு. மற்ற வீடியோ சொன்னீங்க மற்ற வீடியோ சொன்னீங்க உங்கள்கிட்ட விட மதுரை பேசமணி, மதுமிதா, சர்மிதா, முத்துலட்சுமி எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. நீ வந்து ஹெல்மெட் போடணும்னு சொல்லணும். நீ வண்டி ஓட்டணும்னு சொல்லணும். சொல்லு பத்து நிமிஷம் சொல்லு. எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. ஆ நீ தான் தப்பு பண்ண. நீ பாய் 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 பாய். இரு சு 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 சு. ஹூ